Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா WPL-ஓட 18வது மேட்ச். ஸோ யாருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா யூபி வாரியர்ஸ் உமன்ஸ்க்கும் RCB உமன்ஸுக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லக்னோல வந்து இந்த மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூபியோட ஹோம் கிரவுண்ட்ல. ஸோ இதுக்கு முன்னாடி RCB-ஓட ஹோம் கிரவுண்ட்ல பெங்களூர்ல நடந்துட்டு இருந்தப்ப இந்த ரெண்டு டீமுக்கு எகென்ஸ்டா மேட்ச் நடந்தது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஓவர்ல நம்ம யூபி வந்து வின் பண்ணாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாகவும் இந்த சீரீஸ்ல லைவா இருக்கணும், நம்மளும் அந்த பிளே ஆஃப்கான ஒரு வாய்ப்பை பெறணும் அப்படின்னா இந்த மேட்சை வந்து வின் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க RCB. ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேட்ச் RCB உமன்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் half an hourல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ், தென் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியூ ஆப்ஷன், இப்படி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப் அந்த ஆப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்ஸ்க்கும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கிராண்ட் லீக்கும் 3 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தென் இதுல மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்ப 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 கம்மி. இதுல TDS அண்ட் GST சார்ஜஸ் பிடிக்கிறது இல்ல. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 18வது மேட்ச் 8 மார்ச் 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஸ்டேடியம். ஸோ லக்னோவில் தாங்க இந்த மேட்ச் நடக்குது. லக்னோ யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு வேணு தான். இங்கே பேட்ஸ்மேன்ஸும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. இந்த இன்சியல் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் வந்து ஸ்விங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட் ஆயிடுது. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் இருக்கு. சேஸ் பண்ற டீம் மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து இங்கே வின் பண்றாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் உமன்ஸ் மேட்ச் அப்படின்னாவே ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸோட அட்வான்டேஜ் கொஞ்சம் இருக்குங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஹெட் டு ஹெட்ல பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் இது வரைக்கும் பிளே பண்ணிருக்காங்க. அதுல UP 2 மேட்சும் RCB 3 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸ்லைட்லி அப்பர் ஹேண்ட் RCB. பட் இந்த சீசன்ல விளையாண்ட ஒரு மேட்ச்ல அந்த ஒரு மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா UP தான் வின் பண்ணிருக்காங்க. அதுலயும் சூப்பர் ஓவர்ல வந்து வின் பண்ணாங்க. லாஸ்ட் 5 T20ல 151 இங்க ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 56 விக்கெட்ஸ் போயிருக்கு. 24 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 32 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் தான் இந்த வெனுல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 அண்ட் ஸ்மிருதி மந்தனா அண்ட் டேனி வேர் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதான் எல்லிஸ் பெர்ரி, ராகவி பிஸ்ட், ரிச்சா கோஸ் டீமோட விக்கெட் கீப்பர், கனிகா அஹூஜா, ஜார்ஜியா வேகம், கிம் கிராத், ஷெனரானா, எகிட்டா பெஸ்ட் அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர். இது வந்து RCB உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் UP உமன்ஸை பொறுத்த வரைக்கும் கிரண் நாவ்வேர் அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஜார்ஜியா ஓவல் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண வச்சாங்க. ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து கிரண் நாக்வேர் அண்ட் ஜார்ஜியா ஓவல் ஓபன் பண்ண வச்சுட்டு கிரேஸ் ஹாரிஸை வந்து ஒன்றா ஆட வைக்கலாம். இல்லை அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் மாதிரியே கிரேஸ் ஹாரிஸும் ஜார்ஜியாவிலும் ஓப்பன் ஆட வச்சுட்டு கிரண் நாக்வேருக்கு வந்து ஒன்று கொண்டு வரலாம். கிரண் நாக்வேர் ஓப்பன் பண்ண வரைக்கும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சில மேட்சஸ் ஒரு மேட்ச் 2 மேட்ச் மட்டும் தான் ஆடலாம். இது எல்லா மேட்சுமே அவங்க வந்து டீசென்டான ஒரு ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க. 25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிட்டு இருந்தாங்க. திரும்ப அவங்க ஒன் ஆட வச்சு லாஸ்ட் மேட்ச் அவங்க ஃபிளாப் வச்சிருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த டீம் வந்து டோட்டலா வந்து ஆர்டரை மாத்திக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு திரும்ப லாஸ்ட் மேட்ச் மாதிரியே தான் கொண்டு வருவாங்க நினைக்கிறேன். ஜார்ஜியா ஓவல், கிரேஸ் ஹாரிஸ் ஓப்பன், கிரண் நாக்வேர் வந்து ஒன் கொண்டு வந்துருவாங்க. அடுத்ததான் தினேஷ், தீப்தி சர்மா, ஷெராவத், அடுத்ததா ஹென்ரி, ஹுமா சேத்ரி, எக்கில்ஸ்டன், ராஜேஸ்வரி கைக்வாட், கரனட்டி கவுட். ஸோ இது வந்து யூபியோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ராஜேஸ்வரி கைக்வாட் டைரக்டா இந்த மேட்ச் உள்ள வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ், கிராண்ட் லீக்ஸ்ல யார் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்மிருதி மந்தனா இந்த சீசன் அவங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இங்க புவர் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் நின்று அடிச்சு கொடுத்தாங்க. இது எல்லாமே இயர்லியராகவே அவங்களோட விக்கெட் வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கு? வின் பண்ணியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் இது. ஸோ அதனால தவறான ஷாட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு கேப்டன் ஸ்நாக் இன்னைக்கு வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஆடுவதற்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்க அவ்வளோ சீக்கிரம் பெரிய இன்டென்ட் எடுத்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டுக்கு போக மாட்டாங்க. கடைசி வரைக்கும் கிரீஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை
தான் வருவாங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த மேட்ச் வந்து 35ல இருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த இன்டென்ட் அப்படியே டோட்டலா டேனி வெய்யாட்டுக்கு மாறிடும். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆரம்பிக்க சான்சஸ் இருக்கு. டேனி வெய்யாட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வந்து 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஃபேண்டஸ் டீம் வருவாங்களா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸ்மிருதி மந்தனா போத் இன்னிங்ஸ் டீம் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபேண்டஸ் டீமுக்குள்ள. எல்லிஸ் பெர்ரி அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் அந்த டீமோட ஒரு பேக் போனா இருந்து கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே சிங்கிள் லேண்டா கொண்டு போறாங்க. அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். ஸோ எல்லிஸ் பெர்ரி மட்டும் கடைசி வரைக்கும் போராடுறாங்க. வேற யாராவது அவங்களுக்கு கூட நின்னாங்கனாவே இந்த மேட்ச் இந்த டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ அது மட்டும் தான் மைனஸா இருக்கு எல்லிஸ் பெர்ரியை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சும் பேட்டிங்ல மினிமம் 30 ரன் அவங்களோட கான்ட்ரிபியூட் கொடுத்துருவாங்க. மினிமம் 30 ரன், மேக்ஸிமம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ஒரு 60 to 70 ரன் கூட வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ அவங்க ரொம்ப ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட். இதுல பவுலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர் போல் பண்றாங்க. ஸோ இந்த மேட்ச் அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸ்வலா நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போ போத் இன்னிங்ஸ்லுமே அவங்க இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ்க்கு அவங்க வந்துடுறாங்க. ராகவி பிஸ்ட் டாப் ஆர்டர்ல ஏர்லியரா 2 விக்கெட் விழணும். அப்படி விழுந்தால் மட்டும்தான் ராகவி பிஸ்டோட டவுன் இந்த இடத்துக்கு வரும். பை சான்ஸ் டாப் 3 பேருமே ஒரு 12 ஓவர் வரைக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டாங்கன்னா உடனே ரிச்சா கோஸ்க்கு வந்து ஆட வச்சிருவாங்க. ஸோ எப்படினாலும் ராகவி பிஸ்டோட பேட்டிங்ல இருந்து 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் வரதான் சான்சஸ். ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு வேற எந்த ஒரு அட்வான்டேஜும் இல்லாதது அவங்களுக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ். ரிச்சா கோஸ் இந்த சீசன் அவங்களுக்கு ஒரு புவர் சீசன் தாங்க. பேட்டிங்ல இருந்து அவங்களுக்கான கான்ட்ரிபியூட் இது வரைக்கும் வரல. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் நின்று கடைசி வரைக்கும் மேட்ச் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட இருந்து பெரிய கான்ட்ரிபியூட் இல்லை. ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய உமா சேத்ரியோட டவுன் ரொம்ப 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 லோயர் மிடில் ஆர்டர் கூட லோயர் ஆர்டர் தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துடுறாங்க. இந்த மேட்ச் அவங்களோட ஃபார்மை திரும்ப கொண்டு வருவதற்கான ஒரு மேட்சா இருக்கும். ரொம்ப 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 முக்கியமான மேட்ச் அது அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மேட்ச் ரிச்சா கோஸ்ட் இருந்து போத் இன்னிங்ஸ்லுமே நான் 30 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கேன். தென் விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய அந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 70ல இருந்து 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ரிச்சா கோஸை பொறுத்த வரைக்கும். கணிக்கா அகுஜா பவுலிங்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இந்த மாதிரி இருக்க போது ஜார்ஜியா வரைக்கும் அவங்களோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாங்க. கிம் கிராத் அவங்களோட 4 ஓவர். தென் ரேணுகா சிங் தாக்கூர் அவங்களோட 4 ஓவர். எகிட்டா பசிட் இருந்து ஒரு 3 ஓவர் வந்துடும். சென்னை ரன்னர் இருந்து ஒரு 3 ஓவர் வந்துடும். எல்லிஸ் பெர்ரி 2 ஓவர். அப்படிங்கிறப்போ கணிக்கா அகுஜா போல் பண்ணுவாங்களான்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். போல் பண்ண சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடும். நீங்க யூபிக்கு ஃபேவரா ஒரு டீம் போட போறீங்கன்னா நீங்க அதுல கணிக்கா அகுஜாவுக்கு பேட்டிங்ல வந்து ஒரு 15 ரன் அடிப்பாங்க. மேபி அது 20 ரன்னா கூட மாறும். ஒரு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் அப்படின்னா நீங்க கணிக்கா அகுஜாவுக்கு ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ஸ்ல ரொம்ப லோ பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க. ஆனா அட்வான்டேஜ் வைஸ் பாக்குறப்ப எதுவும் இல்ல. பேட்டிங்ல கம்பல்சரி வருவாங்களா அப்படின்னாலும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா டாப் 4 பேருமே நல்லா ஆடிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ரிச்சா கோஸுக்கு அடுத்தபடியா ஜார்ஜியா வேகம், கிம் கிராத் இப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு போயிருவாங்க. ஏன்னா அவங்களாம் பவர் ஹிட்டர்ஸ். கணிக்கா அகுஜாவோட டவுன் ரொம்ப டவுன் ஆர்டருக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு ஒன் சைட் டீமை போடுறீங்க, யூபிக்கு ஃபேவரா நீங்க ஒரு ஒன் சைடா ஒரு டீமை போடுறீங்கன்னா கணிக்கா அகுஜா ட்ரை பண்ணலாம். நியூட்ரலான டீம்ல அவங்க சரியா இருக்க மாட்டாங்க. ஜார்ஜியா வேகம் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே அவங்க ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லுமே அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஆனா அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா வந்து இருந்திருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு பவுல் வந்து செகண்டா பண்றப்போ அவங்களோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். அப்படின்னா நீங்க ஒரு கேப்டன் எஸ்கேப் ஆப்ஷன்ஸா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிம் கிராத் யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட். இந்த டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். ஏன்னா ரேணுகா சிங் தாக்கூர் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னன்னா இந்த இன்சிலா நல்லா ஸ்விங்கோட போல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஓவருக்குள்ளே கூட அவங்களோட 4 ஓவர் சம்டைம்ஸ் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இப்போ டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ண யார் இருக்கா அப்படிங்கிறப்ப கிம் கிராத் தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாங்க. கிம் கிராத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மஸ்ட் ட்ரை ஆப்ஷன்ஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. ஏன்னா வேற ஆப்ஷன்ஸ் இல்லை. டெத் ஓவர்ல போல் பண்றதுக்கான வேற ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இல்லாததுனால ரேணுகா சிங் தாக்கூர் இன்சிலாவே அவங்களோட ஓவர்ஸை முடிச்சிடறாங்க. அப்படிங்கிறதுனால கிம் கிராத் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 2 3 விக்கெட் கூட சம்டைம்ஸ் எடுக்க வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகம். சென்னை ராணா
ஷெனை ராணாவை பொறுத்த வரைக்கும் ஷெனை ராணாவா இருக்கட்டும், மெகிட்டா வெஸ்டா இருக்கட்டும், அவங்களோட வேல்யூ வந்து செகண்டா போல் பண்றப்போ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு மோர் இம்பார்ட்டன்டா வந்து அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஷெனை ராணாவை வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள்ட்ட இருந்து பெருசா விக்கெட் ஆப்ஷன்ஸ் வந்து பெருசா இல்லை. அதே செகண்டா போல் பண்றப்போ அவங்களுக்கான வேல்யூ கொஞ்சம் அதிகமாகுது. செகண்டா போல் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜாவும் இருப்பாங்க. ஸோ செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா ஷெனை ராணாவுக்கு நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எகிட்டா பெஸ்ட் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஒரு கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. இந்த மேட்ச் அவங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் தான். ஏன்னா அவங்களோட வேல்யூ கொஞ்சம் கம்மியாகுது. ஓவர் போடுற ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ 3 ஓவர் தான் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு ஓவர் அவங்களுக்கு ஷார்டேஜ் ஆகிறப்போ அதுல ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. ரேணுகா சிங் தாக்கூர் போத் இன்ஸ்மே இம்பார்ட்டன் தான். பட் அந்த இன்சியலா வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜியாவல் ரேணுகா சிங் தாக்கூர் வந்து ஜார்ஜியாவல்கிட்ட ஒரு இன்சில் த்ரெட் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த ஜார்ஜியாவல் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. அதுல அந்த இன்சில் ஸ்விங்ல வந்து இவங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன பேட்டில் வந்து ஜார்ஜியாவலுக்கு இருப்பதற்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ரேணுகா சிங் தாக்கூர் ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான சான்சஸ் இருக்கு. எக்கனாமிக்கல் இந்த LBW போல்டுங்கிற முறை எடுத்து ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து அவங்க ஃபேண்டஸ் டீமுக்குள்ள அவங்கள கொண்டு வந்துடும். கிரேஸ் ஹாரிஸ் அண்ட் ஜார்ஜியாவல் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ கிரண் நாகவரே 1-1 வரதுக்கு சான்சஸ் இருக்கும். இருந்தாலும் அஃபிஷியல் லைனப்ஸ் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். எப்படினாலும் லாஸ்ட் மேட்ச் ஓப்பனர் இவங்க 2 பேர் தான் அவங்கள தான் ஆட வைக்கிற சான்சஸ் இருக்கு. கிரேஸ் ஹாரிஸ் அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாங்க. 1 ஹென்ரி அவங்களோட 4 ஓவர் போல் பண்ணிடுறாங்க. எக்கில்ஸ்டன் அவங்களோட 4 ஓவர். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தீப்தி சர்மா அவங்களோட 4 ஓவர் போல் பண்ணிடுறாங்க. ஸோ ராஜேஸ்வரி கைக்வாட் அண்ட் கிருணித்திக் கவுட் அப்படிங்கிறப்போ ராஜேஸ்வரி கைக்வாடுக்கு இந்த மேட்ச் 3 ஓவரும் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கிருணித்திக் கவுட் இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் பவுலிங்கான ஆப்ஷன்ஸா வந்து இருக்க போகுது யூபியை பொறுத்த வரைக்கும். ஸோ கிரேஸ் ஹாரிஸ் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்துடுறாங்க. எக்கில்ஸ்டன் 4 ஓவர், தீப்தி சர்மா 4 ஓவர். தீப்தி சர்மா அவங்கள்ட்ட இருந்து மினிமம் வந்து 20ல இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் வந்துருவாங்க. 4 ஓவர்ல ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். கிரேஸ் ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் செகண்டா வந்து பவுல் பண்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்க அப்படின்னா பேட்டிங்ல வந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. தென் செகண்டா பவுல் பண்றப்போ மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அவங்க ரொம்ப ரொம்ப அதிகம். கிராண்ட் லீக் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் ஜார்ஜியாவலுக்கு அட்வான்டேஜ் வேற எதுவும் இல்லை. ஆஸ் பேட்டரா அவங்கள்ட்ட இருந்து நம்ம 30 ரனுக்கு மேல எதிர்பார்க்கணும். அந்த 30 ரன் வரைக்கும் அவங்க அடிக்கும். அப்பதான் அவங்களால ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அட்வான்டேஜ் வேற எதுவுமே இல்லை. இன்சியலாவே ஒரு த்ரெட் அந்த ஸ்விங்ல வந்து ரேணுகா சிங் தாக்கூர்ட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டர் வந்து ஜார்ஜியா வெகாம்க்கு இருக்கு. மேபி அவங்க போத் இன்னிங்ஸ்மே கூட ஃபிளாப் ஆக சான்சஸ் வந்து இருக்கு. இருந்தாலும் பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரொம்பவே அவங்களோட நேச்சுரல் கேமா வந்து பாத்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்ப்ரெசிவா இருந்திருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மேபி நீங்க அவங்கள வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணலாம். பேட்டிங் செகண்ட் பண்றாங்கன்னா மேபி ஏர்லியரா அவங்களோட விக்கெட்ஸை வந்து இழக்கலாம். அதிலும் ரேணுகா சிங் தாக்கூரோட இன்ஸ்டில் ஸ்விங் ஃபர்ஸ்ட் போல் பண்றதை விட செகண்டா போல் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ட். ரேணுகா சிங் தாக்கூர் நல்ல ஸ்விங் இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ ஜார்ஜியாவுக்கு அகேன்ஸ்டா நம்ம ரேணுகா சிங் தாக்கூர் வந்து ஒரு பெரிய பேட்டில் வந்து காத்துட்டு இருக்கு. கிரண் நாகவேர் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு யூஸ்வலாவே செகண்டா பேட் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ட். அவங்க குயிக் ஃபயரா ஒரு மேட்சையே மாத்தி கொடுத்துருவாங்க. அவங்க பக்கம் கொண்டு போய் வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர் ஹிட்டிங் எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. டவுன் வந்து டோட்டலி மாத்திட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் 1-1 கொண்டு வந்தாங்க. பை சான்ஸ் இந்த மேட்ச் வந்து டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துருதுன்னு வச்சுக்கோமே. கிரேஸ் ஹாரிஸ் ஜார்ஜியாவல் 2 பேரும் ஆடுறாங்க. ஒரு ஏர்லியரா விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா உடனே கிரண் நாகவேரோட டவுன் கடைசிக்கு போயிடும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்ல ஒரு 8-9 ரன் ரேட் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும். கிரண் நாகவேர் ஒரு ஹார்ட் ஹிட்டர் உடனே ஆட வச்சாங்க. ஃபிளாப் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துருதுன்னு வச்சுக்கோமே. விழுந்துருச்சு அப்படின்னா உடனே கிரண் நாகவேர் டவுன் போயிடும். லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு நல்ல ரன் ரேட் வந்தாதான் அவங்களை ஆட வைப்பாங்க. அதே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும். ஏர்லியர் விக்கெட் விழுந்துருச்சுன்னா உடனே தினேஷ் தான் ஆட வைப்பாங்க. கிரண் நாகவேர் லாஸ்ட் மேட்ச் வந்த மாதிரி 1 டவுன் வர மாட்டாங்க. இது அவங்களுக்கு கூடிய இப்போ மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து மாறிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால செகண்டா பேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அதிகமாயிடுது. ஏன்னா ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்கள்ல அவங்களுக்கு இருக்கும். தென் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இதே மாதிரி ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்தது தினேஷ் வந்துடுறாங்க, தீப்தி சர்மா வந்துடுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாவே நாகவர் ஆட வச்சிருவாங்க. கடைசி ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் விழுந்துருச்சுன்னா உடனே கிரண் நாகவர் ஆட வச்சு குயிக் ஃபயரா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ செகண்டா வந்து பேட் பண்றப்போ உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து பார்க்கலாம். அதுலயும் 50-50 ஆப்ஷன். ஏன்னா டவுன் இதுதான் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு டவுன் அவங்களுக்கு மாறிடுச்சு. அப்படிங்கிறப்போ அவங்களை நீங்க வந்து 50-50 ஆப்ஷன்ஸ் தான் கொண்டு போகணும். அதுல செகண்டா பேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க.
தினேஷ் வந்து நம்ம 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் தாங்க இருக்கும். வேற அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. ஷெராவட் பவர் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு, ரொம்ப ரொம்ப யங் ஏஜ் தான். ஐ திங்க் இதே மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா மேபி இந்தியன் டீம்கே கூட அவங்க வருவதற்கு அதாவது ரெகுலரா ஆடுறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்டரா வந்து தெரியுறாங்க. ஆனா அவங்களோட ரொம்ப ரொம்ப டவுன் த ஆர்டர்ல இருக்கிறதுனால வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் இன்டென்ட் அப்படிங்கிறப்போ ஏர்லி விக்கெட்ஸ் தான் அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஹென்றி எப்ப கடைசி 4 ஓவர்னா ஹென்றி யாரு விக்கெட் எந்த விக்கெட் விழுந்தாலும் ஹென்ரியை உடனே அங்க ஆட வச்சிருவாங்க. கடைசி 4 ஓவர் அப்படின்னா 4 ஓவர்ல வர்றப்ப குயிக்கா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். தென் பவுலும் வந்து மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவர் அப்படிங்கிறப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் பேட்டிங்ல கண்டிப்பா 20 ரன் அப்படிங்கிறப்ப போத் இஸ் இம்பார்ட்டன்ட். யூஸ்வலா அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்பதான் ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ஸா இருந்திருக்காங்க பேட்டிங் செகண்ட் பண்றத கம்பேர் பண்றப்போ. மேட்ச் 3 விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருங்க. பேட்டிங்ல பெருசா அட்வான்டேஜஸ் இல்ல. எக்கில்ஸ்டன் லாஸ்ட் மேட்சோட ஹீரோ லைக் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா விளையாண்டப்போ பேட்டிங்ல வந்து அவங்க தான் வந்து டிராப் பண்ணி கொடுத்தாங்க. தென் பவுல் பண்ணி மேட்சை வந்து முடிச்சு கொடுத்தாங்க. இந்த மேட்ச் மினிமம் வந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான் உங்களுக்கு இருக்கும். பேட்டிங்ல வந்தாலும் 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. போத் இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு ஆயிடுறாரு. ராஜேஸ்வரி கைக்வாட் இந்த மேட்ச் அவங்க உள்ள இருந்தாங்கன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் தாங்க. அவங்க உள்ள இருந்தாங்கன்னா கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். கர்நாடிக் கவுட் மேட்ச் ஆன் மேட்ச் மினிமம் 3 ஓவர் போல் பண்ணிடுறாங்க, ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா அதே மாதிரி 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ண வாய்ப்பு இருக்கும், ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாங்க. அந்த ஃபேண்டசி டீம்ல வருவாங்களா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க இருக்கு. டபுள் ஆப்ஷன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல எல்லிஸ் பெர்ரி அண்ட் ரிச்சாகோஸ் 2 பேரும் வந்து ஆர்சிபிக்கான ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. எல்லிஸ் பெர்ரி பவுல் அண்ட் பேட், தென் ரிச்சாகோஸ் விக்கெட் கீப்பர் அண்ட் பேட். டாப் 6 பேத்துல இவங்க 2 பேரும் தான் டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. அதுதான் கிரேஸ் ஹாரிஸ், தீப்தி சர்மா, ஷெனில் ஹென்றி இந்த 3 பேரும் யூபிக்காக டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்க. பேட் அண்ட் பவுல் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் வந்துடும். லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடியவங்கள எகிட்டா பெஸ்ட் ஆர்சிபிக்காக, கிரண் நாகுவேர், தென் ராஜேஸ்வரி கைக்வாட், கர்நாடிக் கவுட். ஸோ இது வந்து லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இதுல எகிட்டா பெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க, ஆர்சிபி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க வந்து லோ பர்சன்டேஜ்ல இவங்களை நீங்க டிஃபரன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கிரண் நாகவருக்கு செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னாலும், ஸோ ராஜேஸ்வரி கைக்வாட் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ராஜேஸ்வரி கைக்வாட் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா அவங்களோட டீம்ஸ்ல இருப்பாங்க. கர்நாடிக் கவுட் ஏன்னா இவங்களோட ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட 3 ஓவர் மினிமம் போல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு விக்கெட் எடுத்துடுறாங்க. ஸோ லாட் ஆஃப் இஷ்யூஸ் அவங்க பெருசா கன்சிடர் பண்றது இல்லை. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். ஆனால் அந்த ஃபேண்டசி டீம்ல இந்த மேட்ச் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். ராஜேஸ்வரி கைக்வாட் அப்படிங்கிறவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கர்நாடிக் கவுடுக்கான ஃபேண்டசி வழி கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன் சொல்லி பாத்தீங்கன்னா ஷெனேரானா அண்ட் கிம் கிராத் இந்த 2 பேரும் ஆர்சிபி பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்ப மோர் இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச கிம் கிராத்தோட நம்ம இதை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். கிம் கிராத் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்க போறாங்கன்னா போத் இனிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு வர போறாங்க. ஏன்னா இந்த ரேணுகா சிங் தாக்கூரோட அவங்களோட ஓவர் சீக்கிரமாவே கம்ப்ளீட் ஆயிடுது அப்படிங்கிறப்போ இவங்க தான் இந்த டெத் ஓவர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் போல் பண்றப்ப கூட அவங்க இம்பார்ட்டன்ட். யூஸ்வலா அவங்களோட நேச்சுரல் கேம் அவங்க எப்ப அதிகப்படியா ஃபேண்டசி டீம்ல வந்திருக்காங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்பதாங்க அதிகப்படியான முறை அவங்க வந்து இதுல வந்திருக்காங்க. ஸோ அதனால அந்த பேட்டிங்கான ஆப்ஷன்ஸ். ஷெனேரானாவை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது பேட் பவுல் செகண்ட் பண்றப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேனி வையாட் செகண்டா பேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் எவோல் அண்ட் ஷெனில் ஹென்றி. ஸோ 2 பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜார்ஜ் எவோல வந்து இந்த இன்சியல் ட்ரெண்ட் கொஞ்சம் இருக்குங்க. அந்த நம்ம ரேணுகா சிங் தாக்கூர்ட்ட இருந்து ஒரு இன்சியல் ஒரு சின்ன ஒரு பேட்டில் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஷெனில் ஹென்றி பேட் டச் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்ட் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இனிங்ஸ்மே அவங்க இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் தாங்க இருக்காங்க. கிரண் நாகூர் செகண்டா பேட் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. ராஜேஸ்வரி கைக்வாட் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க, அதாவது செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா போத் இனிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. எல்லிஸ் பெர்ரி, ரிச்சாகோஸ், ரேணுகா சிங் தாக்கூர் அண்ட் ஸ்மிருதி மந்தனா இந்த 4 பேருமே போத் இனிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் ஆர்சிபி உமன்ஸ்க்காக. யூபிக்காக தீப்தி சர்மா, எக்கில்ஸ்டன் அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் இந்த 3 பேருமே போத் இனிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் யூபிக்காக. ஸ்மால் லீக்ஸ்ல சேஃபான ஆப்ஷன் ஆஸ் யூசுவல் அந்த போத் இனிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பிக்ல வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. தென் எக்ஸ்ட்ரா ஜார்ஜியா வேகம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போத் இனிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடுறாங்க. ஆப்ஷன் அவங்களுக்கான 4 ஓவருமே போல் பண்றாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாருமே அவங்களை ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் அது வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த 9 பேரும்
ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன்ஸ். மீதி இருக்கக்கூடிய இந்த 2 பேர் பேட் ஃபர்ஸ்ட் செகண்ட் வச்சு நம்ம இந்த லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவங்களை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்மால் லீக்ஸ்ல மேபி நல்ல ஒரு காம்பினேஷன்ஸா உங்களுக்கு அமையும். கேப்டன் வைஸ் கேப்டன், ஸோ எல்லாருமே எல்லிஸ் பெர்ரி தாங்க. எல்லிஸ் பெர்ரிக்கு தான் வந்து கேப்டன், தென் தீப்தி சர்மாக்கு வைஸ் கேப்டன். இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் மோஸ்ட்லி வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 95% எபிசோட்ஸ் இதே காம்பினேஷன்ல தான் வருவாங்க. ஒரு 5% தான் தீப்தி சர்மா கேப்டன், எல்லிஸ் பெர்ரி வைஸ் கேப்டன் இப்படிங்கிற மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி வருவாங்க. ஸோ இதுதான் வந்து சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு. ஸோ எல்லிஸ் பெர்ரி, ஜார்ஜியா பேகம் இந்த 2 பேர் காம்பினேஷன் கூட ஒரு ஒர்த்தபிள் காம்பினேஷனா இருக்கும் ஸ்மால் லீக்ஸ்க்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்க, ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா எல்லிஸ் பெர்ரி கேப்டன், ஜார்ஜியா பேகம் வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன்ஸ் தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ செகண்டா பால் பண்றப்போ ஜார்ஜியா பேகம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டா வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிட்டு அப்புறம் செகண்டா பால் பண்ண வராங்க இல்லைங்களா, அப்போ வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் ஜார்ஜியா பேகம்க்கு அதிகமா இருந்திருக்கு. ஸோ அந்த காம்பினேஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. கிரேஸ் ஹாரிஸ், எக்கில்ஸ்டன், ஸ்மித்தி மந்தனா இந்த 3 பேருக்குமே கிராண்ட் லீக்கான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஸ்மித்தி மந்தனா செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்ஸ்டுமே இந்த மேட்ச் அவங்களுக்கு நீங்க ஒரு டீம்ல கேப்டன் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மந்தனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேப்டன்ஸ்னாக்கு இந்த மேட்ச் ஆடுவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.